வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சிவப்பவுல் வச்சு தான் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சிவப்பவுல் எடுத்திருக்கேன். இது 200 கிராமு. கெட்டி அவலாக எடுத்ததுனால ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அவலை கழுவிடலாம். குட்டி குட்டியான தூசியெல்லாம் இருக்கிறதுனால 1 or 2 டைம்ஸ் நீங்கள் கழுவிக்கங்க. கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம லேஸ் அவல் எடுத்தோம் அப்படின்னா இதிலையே ஊறிடுக்கும். கெட்டி அவலாக எடுத்ததுனால ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அதனால் அது ஊறுற அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றி நம்ம ஊற வச்சுப்போம். ஊறட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். 1/2 ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குது. நம்ம லேஸ் அவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஊறிருக்கு பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கையிலேயே அமுக்குப்படும். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோடில் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நான் இப்போ ஊற வச்ச அவலை ஒரு 3 டைம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்ச கலவையை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நம்ம இட்லி பாத்திரத்தில் அவிக்க போகிறோம். அதுக்காக கையில் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிக்கிட்டு நமக்கு உருண்டையாவோ சிலிண்டர் டைப்லையோ நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் குட்டியாக சிலிண்டர் டைப்பில் தான் உருட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி அந்த தட்டில் சேர்த்துருவோம். இப்படி உருட்டிகிட்டு இருக்கும்போதே ஒரு சைடில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், சுட்டுட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்த பிறகு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது கவிஷ்காவுக்காக ஒரு குட்டி பால் மாதிரி கேட்டாங்க, அதனால் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். வேகட்டும், மூடி வச்சுருவோம். இது அதிக நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி ஊறிடுக்கு. இதை ஒரு ஹை ஃப்ளேமில் நம்ம தண்ணி சுட்ட பிறகு, அதாவது இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி சுட்ட பிறகு நம்ம இதை வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஆற விட்டுறலாம். இது வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கிறதா எடுத்துக்கணும். அதுவும் பெரிய சைஸில் உள்ளது. 2 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வதக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு இடித்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போன பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அவல்லையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். இதை நல்லா ஒரு தடவை வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் கூடவோ குறைவாவோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம போட்ட தூளோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நம்ம வேக விட்டுருவோம். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கேப்சிகமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட ஸ்வீட் கார்ன் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. நான் இப்போ கேப்சிகம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு நம்ம குக் பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட கேப்சிகம் பாதி அளவு குக்கான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு 20 செகண்ட் வந்து குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த அவல் உருண்டைகள் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். லாஸ்ட்டாக நமக்கு வந்து மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சிவப்பு அவல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை வந்து ஸ்நாக்ஸாவோ டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவை கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.